Welcome to this online class. So in the last class we studied about Coulomb's law. It's just we can recollect Coulomb's law. So there exists a force between the charges. If there is a like charges, it is a repulsive force. Unlike charges, attractive force exists between the two charges, and that force is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. And also we will dealt some elaborately we studied about the Coulomb's law. So now in this class we studied about the electric field. Electric field. So the Coulomb's law, the force, there is an interaction between the charges. How the interaction will help between the two charges? If you bring the another charge, to explain about that interaction, Michael Faraday, he introduced the concept of field, that is electric field. Michael Faraday introduced the concept of electric field. According to this Michael Faraday, every charge in the universe, it creates an electric field in the surrounding space. அதான் அந்த சார்ஜ் சுற்றி என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ளே இன்னொரு சார்ஜை கொண்டு வரும்போது, இஃப் யூ ப்ராட் another charge, அந்த சார்ஜ் ஆல்சோ இட் ஹாஸ் அ ஃபீல்ட். ஸோ தெர் இஸ் அ இன்ட்ராக்ட் between the two fields. So it will experience a force. So that is the explanation given by Michael Faraday to Coulomb's law. அப்போது there exists a electric field. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டை விசுவலைஸ் பண்ணது யார்? மைக்கேல் ஃபேரடே. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இன்னொரு சார்ஜ் வந்துச்சுன்னா அந்த சார்ஜ் மேலே என்ன செய்யும்? இட் எக்ஸிஸ்ட் அ ஃபோர்ஸ். அப்போது தட் ஃபோர்ஸ் இஸ் அ ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ளே அந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும்? ஆக்ட் பண்ணும். தட் அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த சரௌண்டிங் ஸ்பேஸை நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஆக்ஷன் அட் லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க கிராவிடேஷன் ஃபீல்டு 11th. அது ஒரு மாஸ் இருக்குன்னா அது சுற்றி எனக்கு ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கும். அதை பற்றி எலாபரேட்டாக நினச்சோம் செகண்ட் வால்யூமில் படிச்சிருப்போம். போன வருஷம் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அண்ட் ஆல்சோ தட் ஃபோர்ஸ், தட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அது பக்கத்தில் வந்தாலே போதும், இட் எக்ஸிஸ்ட் அ ஃபோர்ஸ். இட் இஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அடுத்து வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம்? அதாவது பார்த்தா தெரியாது. அப்போ எப்படி அதை ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னா, இஃப் யூ பிரிங் another சார்ஜ் இன் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். சரி, இப்போ நம்ம ஒரு ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம். யூ கேன் டேக் எ சார்ஜ் ப்ளஸ் க்யூ. இதான் நம்ம சோர்ஸ் சார்ஜ். இதான் நம்ம எடுக்கக்கூடிய சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ். அப்போ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்டில், ஒரு குறிப்பிட்ட, இப்போ இந்த இடத்துல இருக்குது ஓங்கிற பாயிண்டில் இருக்குது, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இந்த பீங்கிற இடத்துல இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ், வி ஹாவ் டு பிரிங் அனதர் டெஸ்ட் சார்ஜ். அது வந்து டெஸ்ட் சார்ஜ் தான். தட் இஸ் Q0. இட் இஸ் brought அட் தட் பாயிண்ட். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? Q0ன்னு ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரோம். அப்போ there exists a force. There is a Coulomb's force exists between these two charges, and it is given by, already we studied, F vector is equal to K into product of the charges. This is Q, this is Q0. So Q0 and inversely proportional to square of the distance between them. Direction it is along R cap. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்போ Kயோட வேல்யூ என்ன? It is placed in air or vacuum 1/4πε0. அப்போ F vector is equal to 1/4πε0 Q0 by R square into R cap. 1/4πε0 Q0 by R square into R cap. சரி, Kயோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ பை டெஃபினிஷன்
It is a force experienced by a unit positive charge placed at that point. இப்போ நம்ம இந்த Pங்கிற இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த Pங்கிற பாயிண்டில் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அண்ட் இட் இஸ் மெஷர்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இட் இஸ் டினோட்டட் பை E. It is also a vector quantity. Electric field intensity is also a vector quantity. Now vector என்னன்னு தெரியும், it has both magnitude and direction. It has both magnitude and direction. அதை சிம்பிளாக எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இந்த E வெக்டரை எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்லலாம், சிம்பிளாக எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். It is a vector quantity. So by definition E vector is equal to force by test charge. அப்போ Q நாட்டால் டிவைட் பண்ணிட்டோம்னா யூனிட் சார்ஜ் ஆயிரும். நம்ம Q நாட்ங்கிறது நம்ம என்ன சார்ஜ் நம்ம சொல்லலை, இட்ஸ் எ டெஸ்ட் சார்ஜ். அதே இது வந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால், அதாவது +1 கூலுமாக இருந்தால், தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இதை Q நாட்டால் டிவைட் பண்ணிட்டா போதும், we will get the expression for E vector. அப்புறம் ஆல்ரெடி we got the expression for F vector. அதை Q நாட்டால் டிவைட் பண்ணிட்டா we will get the expression for electric field 1/4πε0 Q by R square into R cap. So this is the expression for the electric field E vector. So E vector is equal to 1/4πε0 Q by R square into R cap. சரி, electric field is a vector quantity. அதோட டைரக்ஷன் உண்டு, அதுக்கு மேக்னிடியூட் நிச்சயம் உண்டு. நம்ம அடுத்தல இதோட யூனிட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன? அப்போ யூனிட் அப்படிங்கும்போது இந்த டெஃபினிஷன்லேருந்து நீ என்ன செய்யலாம், யூனிட்டை கொண்டு வந்துடலாம். ஃபோர்ஸோட யூனிட் எனக்கு தெரியும், நியூட்டன். சார்ஜோட யூனிட் தெரியும், கூலும், நியூட்டன் பெர் கூலும், NC-1. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட யூனிட் என்னது, நியூட்டன் பெர் கூலும். சரி, இதான் பேசிக் அபவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் intensity, or simply it is called as electric field due to a point charge. We got the expression E vector is equal to 1/4πε0 Q by R square into R cap. Definition, it is a force experienced by a unit charge. அப்போ எந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணுமோ, இப்போ Pங்கிற இடத்துல கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு யூனிட் சார்ஜை வச்சோம்னா அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. 2 மார்க்கில் கேட்கலாம், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ யூனிட் charge placed at that point, and it is given by the formula E vector is equal to 1/4πε0 Q by R square into R cap. It's a vector quantity. அதோட யூனிட் என்னது, நியூட்டன் பெர் கூலும். இதெல்லாம் ஒன்றும் கேட்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கணும், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுவும் ரீசனிங் கொஸ்டினில் என்ன செய்யலாம், கேட்கலாம். சம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். சப்போஸ் இஃப் த சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ், இப்போ நம்ம இதில் எடுக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q வந்து பாசிட்டிவாக இருந்தால் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பாயிண்டிங் அவே. இப்போ +Q இருக்கு, சப்போஸ் அந்த சார்ஜ் வந்து +Q இருக்கு, நம்ம Pன்னு இடத்துல என்ன செய்கிறோம், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம், த டிஸ்டன்ஸ் R. இப்போ இதோட இந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த Pன்னு இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பாயிண்டிங் அவே. திஸ் இஸ் த டைரக்ஷன். சப்போஸ் இஃப் த சார்ஜ் இஸ் நெகட்டிவ் -Q, now it is towards, the electric field is towards. So if the charge Q is positive, the electric field points away from the source charge. If Q is negative, the electric field points towards the source charge. இந்த டைரக்ஷன் நல்லா தெரியணும். பின்னால டெரிவேஷனில் அதிகமாக என்னச்சோம் இந்த கன்வென்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போது உனக்கு புரியாமல் போயிடும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் பாயிண்டிங் அவே. அந்த ஆரோ மார்க் வந்து இந்த சார்ஜிலிருந்து அவே. இஃப் த சார்ஜ் இஸ் நெகட்டிவ், அந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் சார்ஜ், டுவர்ட்ஸ். அந்த ஆரோ மார்க் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த சார்ஜ். அடுத்து இப்போ அந்த இடத்துல, அந்த Pங்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயாக இருந்தால் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்,
F vector is equal to Q naught ஆல மல்டிப்ளை பண்ணிடணும் அவ்வளோதான் Q naught into E vector because E vector is equal to F vector by Q naught so F vector is equal to Q naught into E vector இப்போ அந்த இடத்துல நம்ம E vectorோட வேல்யூ தெரியும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் என்ன செய்யலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் F vector is equal to Q naught into E vector அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கூலும்ஸ்லால நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அதே என்ன பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான் அந்த கூலும்ஸ்லால கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லை இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் கிடைக்கக்கூடிய force F vector is equal to Q naught into E vector அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் இப்போ நம்ம இந்த டெஸ்ட் சார்ஜ் Q naught சொல்கிறோம்ல அதை Q naught பொறுத்து என்ன செய்யாது மாறாது இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ் அது எதை பொறுத்து மட்டும்தான் மாறும் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ் சார்ஜ் இந்த சோர்ஸ் சார்ஜ் அப்படிங்கும்போது இந்த ப்ளஸ் கியூ இந்த மைனஸ் கியூன்னு எடுக்கிறோம்ல அதை பொறுத்து மட்டும்தான் என்ன செய்யும் மாறும் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் சரி அடுத்தல as the distance increases the electric field decreases in magnitude distance கூடுச்சுனா electric field decrease ஆகும் ஏன் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் expression for the electric field நம்ம பார்த்தோம் E vector is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square R cap அப்போ distance Rங்கிறது distance R square அப்போ the electric field is inversely proportional to the square of the distance அப்போ distance கூடுச்சுனா electric field என்ன செய்யும் குறையும் அதை உனக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரு ப்ளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது இந்த ப்ளஸ் கியூங்கிற சார்ஜுக்கு சுற்றி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் 3 பாயிண்ட் எடுக்கிறோம் Pன்னு ஒரு பாயிண்ட் Qன்னு ஒரு பாயிண்ட் Rன்னு ஒரு பாயிண்ட் இது வந்து Qன்னு ஒரு பாயிண்ட் இது வந்து Rன்னு ஒரு பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்துக்கணும் இப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் EP வெக்டார் எது அதிகமாக இருக்கும் இந்த பாயிண்ட் தான் பக்கத்தில் இருக்குது அப்போ EP வெக்டார் தான் அதிகமாக இருக்கும் EQ வெக்டார் அதோட கம்மியாக இருக்கும் ER வெக்டார் அதோட எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் ஏன் அதனால் அப்போ நம்ம டைரக்ஷன் வரையும் போது திஸ் இஸ் EP வெக்டார் EQ வெக்டார் திஸ் இஸ் ER வெக்டார் அந்த மேக்னிடியூடை நம்ம என்ன செய்யணும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறோம் Pங்கிறது பக்கத்தில் இருக்கிறனால அதோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது Qங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால அந்த மேக்னிடியூட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது Rங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கிறனால அதோட மேக்னிடியூட் வந்து நினச்சது ரொம்ப தள்ளி இருக்குது அப்போ ஆஸ் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீசஸ் இன் மேக்னிடியூட் அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக அதோட மேக்னிடியூட் என்ன செய்யும் குறையும் அடுத்த நம்ம என்ன செய்யணும் அடுத்தனா முக்கியமாக அந்த டெஸ்ட் சார்ஜ் எடுக்கிறோம்ல அந்த Q நாட்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுக்கிறோம்ல அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும் சஃபிஷியன்ட்லி ஸ்மாலாக இருக்கணும் அதில் என்ன செய்யக்கூடாது அந்த சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன செய்யக்கூடாது மாடிஃபை பண்ணக்கூடாது அந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன செய்யக்கூடாது டெஸ்ட் சார்ஜ் வந்து என்ன செய்யக்கூடாது சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அது எப்படி இருக்கணும் ஸ்மாலாக இருக்கணும் அடுத்தல ஃபார் கண்டினியூஸ் அண்ட் ஃபைனிட் சார்ஜ் இன்டகிரேஷன் டெக்னிக் என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் இன்டகிரேட் பண்ணி என்ன செஞ்சிடறோம் இது நம்ம பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் இதே ஒரு எக்ஸ்டெண்டட் சார்ஜாக இருக்குது ஒரு ஒயர் இருக்குது ஒயரில் சார்ஜ் ஃப்ளோ இருக்கும்போது அதில் நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு எடுக்க முடியாது ஆனால் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் போகுது ஸ்பியரில் போகுது சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்போ என்ன செய்கிறோம் we can extend as the integration technique அதை calculus மெத்தட் என்ன செய்கிறோம் ஃபாலோ பண்ணுறோம் அடுத்து there are two kinds of electric field ரெண்டு கைண்ட் இருக்குது ஒன்று வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னொன்று என்னது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக என்ன அப்படின்னா இப்போ இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டாக வெக்டார் குவான்டிட்டி நம்ம பார்த்தோம் இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக என்ன அப்படின்னா அதோட மேக்னிடியூட் சேமாக இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் டைரக்ஷனும் சேமாக இருக்கும் அப்போ ஒரே டைரக்ஷனில் இருக்கும் மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அல்லது டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் ஆர் போத் ரெண்டுமே எப்படி இருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் டைரக்ஷனும் மாறி இருக்கலாம் மேக்னிடியூடும் மாறி இருக்கலாம் அது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யலாம் கேட்கலாம் அந்த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜினால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது பாயிண்ட் சார்ஜ் இப்போ ப்ளஸ் கியூன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் அப்போ அதோட டேரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது மேக்னிடியூட் சப்போஸ் சேமாக இருந்தால் கூட அதோட டேரக்ஷன் என்ன செஞ்சிருது மாறிடுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்குது அப்போது டியூ டு த பாயிண்ட் சார்ஜஸ்
என்ன கிடைக்கும்? நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கிடைக்கும். ஆமாம், அது மாதிரி அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக எப்படி இருக்கும்? அதோட டைரக்ஷன் வந்து சேமாக இருக்கும், மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் அதோட மேக்னிடியூட் மாறலாம், டைரக்ஷன் மாறலாம், அல்லது ரெண்டுமே என்ன செய்யலாம்? மாறலாம், டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். அது டயக்ராம் பார்க்குறோம். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்கிறது யூனிஃபார்ம். அதில் பார்த்தோன்னா எல்லா ஏரோ ஹெட் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி அதோட மேக்னிடியூட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் ரோவில், தேர்ட் ரோவில் எல்லாமே எப்படி இருக்குது? ஒரே அளவில் நினச்சிது இருக்குது. அப்போ அது என்னது? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்த டயக்ராமுக்கு வர்றோம். டைரக்ஷன் எல்லாம் ஒன்று போல் இருக்குது, அப்போ சேம் டைரக்ஷன். ஆனால் மேக்னிடியூட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது, ரெண்டாவதுல மேக்னிடியூட் குறையாக இருக்குது, மூணாவதுல மேக்னிடியூட் அதோட குறையாக இருக்குது. அப்போ அந்த மேக்னிடியூட் என்ன செய்யுது? சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு? நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, அப்போ நம்ம 2 டைப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துட்டோம். சரி, நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். இது வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் பார்த்தாச்சு. இனிமேல் சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். அப்போ அதுக்கு என்ன பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணணும்? ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், கூலூம்ஸ் லால 2 சார்ஜ் இடையில உள்ள ஃபோர்ஸை லேசாக கூலூம்ஸ் லா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நிறைய சார்ஜஸ் இருந்தால் என்ன செய்கிறோம்? we can go to சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இங்கேயும் அதே தான். இப்போ இங்கே நம்ம சார்ஜ் எடுத்துக்கிட்டோம், நிறைய சார்ஜ் இருக்குது. Q1ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல Q2ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது, Q3ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்குது. தே ஆர் அட் அ டிஸ்டன்ஸ் R1P, R2P, R3P from the point P. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு Pயில் கண்டுபிடிக்கிறோம். E1P எப்படி இருக்கும்? Q1க்கு ஆப்போசிட்டில் எப்படின்னா Q1 E1P. அப்போ அதோட வேல்யூ என்ன? E1P 1/4πε0 Q1/R1P² R1P cap. அடுத்தல E2P. E2P இங்கே இருக்குது, E2P. அது வந்து மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? E2P vectors equal to 1/4πε0 Q2/R2P² R2P cap. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். Q3/R3P² R3P cap. சப்போஸ் n சார்ஜஸ் இருந்தால் Qn/Rn² RnP cap. இப்போ என்ன செய்கிறோம்? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் பை வெக்டோரியலி, அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். we can calculate the total electric field. E total கண்டுபிடிக்கிறோம். ஸோ E totalக்கு என்ன செய்கிறோம்? அந்த 1/4πε0 காமனாக இருக்குது, எடுத்துட்டோம். அடுத்தால Q1/R1P² R1P cap plus Q2/R2P² R2P cap plus Q3/R3P² R3P cap plus etc. Qn/Rn² RnP cap. அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். அடுத்தது இது என்ன செஞ்சிடலாம்? சம்மேஷன்லேயே எழுதலாம். இவ்வளோ எழுதிட்டு இருக்க பிறகு சம்மேஷன், நீங்கள் 12th மேத்ஸில் படிச்சிருப்பீங்க சம்மேஷன். அப்போ அதில் என்ன செய்யலாம்? 1/4πε0 சம்மேஷன் ஆஃப் I = 1 to n. ஐயோட வேல்யூ அளவு 1 to n. அப்போ மொத்தமாக என்ன செய்கிறாங்க? எடுத்துருந்தோம் Qi/RIP² RIP cap. இது வந்து சம்மேஷனில் என்ன செய்கிறோம்? ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாயிண்ட் சார்ஜுக்கு. சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஒயர் இருக்குது அல்லது ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது, அப்போ அதில் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? இதை மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. மொத்தமாக நினச்சிடும் கண்டுபிடிக்கிறோம் பை டேக்கிங் த இன்டகிரேஷன் ஆர் சம் கால்குலேஷன் மெத்தட். அது எலாபரேட்டாக ஹையர் கிளாஸஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ சும்மா நினச்சிடும் கால்குலேஷன் மெத்தடில் என்ன செஞ்சலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். சரி, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னார், மைக்கேல் ஃபேரடே சொன்னார். அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியலை. அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அது கண்ணுக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படி மட்டும் கண்டுபிடிக்கலாம்? இன்னொரு சார்ஜை பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன பண்ணோம்? அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிபிட் பண்ணோம். அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம். அதை விஷுவலைஸ் பண்ணது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்ன? இட் இஸ் எ செட் ஆஃப் கண்டினியூஸ் lines which are the visual representation of the electric field. Visual representation of the electric field. The electric field எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு visual representation, அதான் அது electric field lines. What is electric field lines? They form a set of continuous lines which are the visual representation of the electric field in the region of the space.
ஸ்பேஸில் நிச்சயம் இருக்கும். அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரையும் போது சில ரூல்ஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூல்ஸ் வரும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, தே ஸ்டார்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். எண்டு வந்து எங்கே இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும் அல்லது இன்ஃபினிட்டி. நெகட்டிவ் சார்ஜ் இல்லை அப்படின்னா எங்கே இருக்கும்? இன்ஃபினிட்டியில் இருக்கும். ஸோ தே ஸ்டார்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் அட் த நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எங்கே ஆரம்பிக்கும்? பாசிட்டிவ் சார்ஜில் ஆரம்பித்து நெகட்டிவ் சார்ஜில் போய் முடியும். அண்ட் ஆல்சோ இன்ஃபினிட்டி. சரி, இப்போ அடுத்தவனுக்கு டவுட் ஆயிரும். சப்போஸ் இஃப் இட் இஸ் அ பாயிண்ட் சார்ஜ், ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் Q இருக்குது. அப்போ அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாமே பாயிண்டிங் அவே, அப்படி தானே? அதை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் எண்டு வந்து எங்கே ஆயிரும்? இன்ஃபினிட்டிக்கு ஆயிரும். எண்டு வந்து இன்ஃபினிட்டி. அப்போது ஃபார் அ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி அவுட்வர்டு. அடுத்தது நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால், இப்போ நம்ம எடுக்கக்கூடியது என்னது? நெகட்டிவ் சார்ஜ். எடுத்துக்கூடியது என்னது? நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கு லைன்ஸ் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டி எங்கே நோக்கி வந்துடுது? டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ், எண்ட்ஸ் அட் த நெகட்டிவ் சார்ஜ். ஆனால் ஆரம்பம் எங்கே இருக்குது? இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஃபார் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் தி எலக்ட்ரிக் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி இன்வர்டு. அடுத்த ப்ராப்பர்ட்டி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரூல் பார்த்தோம். அடுத்தது, தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் அட் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் டான்ஜென்ஷியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அட் தட் பாயிண்ட். சப்போஸ் ஒரு பாயிண்டில், இப்போ நம்ம இதில் Pன்னு ஒரு பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஒரு சார்ஜ் ப்ளஸ் Q, ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ அதில் நம்ம Pன்னு ஒரு பாயிண்டில் என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, we have to draw a tangent at that point. tangent தொடுகோடு, நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ யூ ஹேவ் டு ட்ரா எ டேஞ்சன்ட். அப்போ அந்த Pங்கிற பாயிண்டில் நம்ம என்ன ஒரு டேஞ்சன்ட் இப்படி வரைகிறோம். ஸோ தேட் வில் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் அடுத்த ரூல். தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அட் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் டான்ஜென்ஷியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அட் தட் பாயிண்ட். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அட் தட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர் இன் அ ரீஜன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹேஸ் லார்ஜ் மேக்னிடியூட். மேக்னிடியூட் எங்கே அதிகமாக இருக்குமோ அங்கே எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டென்சராக இருக்கும். லெஸ் டென்சர் எங்கே? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஸ்மாலர் மேக்னிடியூட். சரி, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நடுவில் வந்து ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜ் ஏன்னா ஆரோ மார்க் வந்து பாயிண்டிங் அவே. இல்லை ரெண்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துருக்கோம் ஏரியா, ஒன்று ஏன்னு எடுத்துருக்கோம், ஒன்று பின்னு எடுத்துருக்கோம். அதே சேம் ரெக்டாங்கிள். ஆனால் ஏ வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ அது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? லார்ஜர் மேக்னிடியூட். அப்போ லைன்ஸ் எப்படி இருக்குது? டென்சராக இருக்குது. உள்ள லைன்ஸை எண்ணி பார்த்தோம்னா 2, 4, 6, 8, 9 லைன்ஸ் கிட்ட வருது. அந்த ரெக்டாங்கிள்குள்ளே கிட்டத்தட்ட 9 லைன்ஸ் கிட்ட வருது. இதான் கொடுத்துருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் லைன்ஸை டென்சர் இந்த ரீஜன் வருது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹேஸ் லார்ஜர் மேக்னிடியூட். அடுத்தது அதே ஸ்கொயர், பிங்கிற ஸ்கொயர், அதே ஏரியா தான் பின்னு ஸ்கொயர் எடுத்துருக்கோம். அது வந்து எப்படி இருக்குது? அந்த சார்ஜை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது. சார்ஜை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது. ஆனால் சேம் ஏரியா தான். லைன் வரைஞ்சி பாரு, 2, 2, 4 லைன்ஸாக இருக்குது. 4 லைன்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா 2, 4, 6, 8, 9 லைன்ஸ் கிட்ட வருது. இங்கே எத்தனை இருக்குது? 4 லைன்ஸாக இருக்குது. ஸோ தே ஆர் லெஸ் டென்ஸ் in a region where the electric field is of smaller magnitude. அப்போ மேக்னிடியூட் கம்மியாக இருந்தால் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னிட் கம்மியாக இருந்தால் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? லெஸ் டென்ஸ். அது மாதிரி மேக்னிடியூட் அதிகமாக இருந்தால் டென்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அடுத்து, no two lines intersect each other. 2 லைன் என்ன செய்யாது? இன்டர்செக்ட் பண்ணாது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நோ 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஏன் இன்டர்செக்ட் பண்ணாது? ஒரு கொஸ்டின் வரும். ஏன் இன்டர்செக்ட் பண்ணாது? சப்போஸ் இன்டர்செக்ட் பண்ணால் அந்த இடத்துல என்ன ஆயிடுது? 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் உருவாகணும். அப்போ 2 லைன் கட் பண்ணும்போது 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அந்த இடத்துல உருவாகும். இப்போ இந்த பிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் உருவாகுது.
அப்படி உருவானா என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு சார்ஜ் அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் தே ஹாவ் டு மூவ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒன்று வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த பிங்கிற இடத்துல ஒரு சார்ஜை கொண்டாந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரே டைமில் அது என்ன செய்யணும், இந்த டைரெக்ஷன்லேயும் போகணும், இந்த டைரெக்ஷன்லேயும் போகணும். அப்போ ஒரு சார்ஜ் வந்து ஒரே டைமில், அதாவது சேம் டைமில் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால தான் என்ன செய்யாது, நோ டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். இதை எல்லாரும் ரீசனிங் கொஸ்டினில் கேட்கலாம். ஒய் நோ டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர்? ஏன் அப்படின்னா இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும், ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் என்ன செய்யும் இருக்கும், கிராஸில் என்ன செய்யும் வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு சார்ஜை கொண்டு போய் வைக்கும்போது அட் த சேம் டைம் ஒரே டைமில் என்ன செய்யணும், இட் ஹேஸ் டு மூவ் இன் டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், பட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எலக்ட்ரிக் லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட். அடுத்து, the number of electric field lines that emanate from the positive charge or end at negative charge is directly proportional to the magnitude of the charge. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இஃப் த சார்ஜ் இஸ் ப்ளஸ் q, அந்த லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 8 லைன் இருக்குது. சப்போஸ் ஒரு சார்ஜ் ப்ளஸ் க்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2, 4, 6, 8 லைன்ஸ் இருக்குது. இது வந்து பாயிண்டிங் அவே, ரேடியலி பாயிண்டிங் அவே, இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இதே இது நம்ம -2q எடுக்கிறோம் அப்படின்னா pointing towards அப்போ எத்தனை லைன்ஸ் ஆயிடுது, 16 லைன்ஸ் ஆயிடுது. 16 லைன்ஸ் இதான் கொடுத்துருக்கு. The number of electric field lines that emanate from the positive charge or end at the negative charge, it is directly proportional to the magnitude of the charges. அது எதுக்கு directly proportional இருக்கும், magnitude of the charges. இது சிலரும் 3 மார்க்கில் கேட்கலாம். What are the properties of electric lines of force? சரி, முதல்ல நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, they start the positive charge and terminate at the negative charge. எதில் ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் சார்ஜில் ஆரம்பிக்கும், நெகட்டிவ் சார்ஜில் என்ன செய்யும் முடியும். அடுத்து வந்து the electric field lines are denser in a region where the electric field has larger magnitude and less denser in a region where the electric field has smaller magnitude. அடுத்து the electric field lines do not intersect. அடுத்தல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரோட டைரக்ஷன் வந்து இட் இஸ் கிவன் பை த டேஞ்சன்ட் ட்ரான் அட் தட் பாயிண்ட். ஒரு இடத்துல டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா தட் வில் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அடுத்து தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தட் எமினேட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் எண்ட் அட் த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ். சரி, இது வரைக்கும் பார்த்துட்டோம். சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. இன்னும் ஜஸ்ட் கொஞ்சம் ரீகேப் பண்ணுவோம். ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தமிழில் ஸ்லைட் போட்டு நினச்சிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே தான் நம்ம பார்த்ததை கொஞ்சம் ரீகேப். சரி, என்ன செய்யறோம், ரீகலெக்ட் பண்ணிக்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் லிசன். சரியா? இப்போ மைக்கேல் ஃபேரடே தான் என்ன செய்கிறார், மின்புலம் அப்படிங்கிற ஒரு கருத்தினை என்ன செய்கிறார், அறிமுகம் செய்தார். அதாவது யூனிவர்ஸில், அதாவது பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மின்துகளும் எந்த சார்ஜ் ஆனாலும் சரி தான் அதை சுற்றி என்ன ஒரு மின்புலத்தை என்ன செய்து உருவாக்குது. இந்த மின்புலத்தில், அந்த மின்புலத்தில் இன்னொரு மின்துகளை கொண்டு வரும்போது, இன்னொரு சார்ஜை கொண்டு வரும் பொழுது அது என்ன செஞ்சிடும், முதல் மின்புலத்தோட வினை புரிவதால் ஒரு விசையை என்ன செய்து உணர்கிறது. இது எதுக்கு, கூலும் விசை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாரு. அந்த கூலும் விசைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அவ்வளோதான். மின்புலத்தை வச்சு என்ன செய்யறோம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். அந்த மின்புலம், புள்ளி மின்புலம் உருவாகும். மின்புலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நம்ம ஏற்கனவே நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த க்யூன்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, புள்ளி மின்னூட்டம், நேர் மின்னூட்டம் ப்ளஸ் க்யூ. அப்போ அதை சுற்றி என்ன இருக்கும், ஒரு
மின்புலம் இருக்குது. அந்த மின்புலத்துக்குள்ளே ஒரு சோதனை மின்னூட்டம் Q0ங்கிறது என்னது, ஒரு சோதனை மின்னூட்டம். அதை என்ன செய்கிறோம், கொண்டு வர்றோம், ஒரு Pங்கிற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணோம், ஒரு விசை என்னச்சியும் உருவாகும், கூலும் விதிப்படி. அந்த விதிப்படி விசை அளவு F vector = K into QQ0/R² into R cap. K-ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 1/4πε0 QQ0/R², R cap. சரி, இப்போ மின்புலத்துக்கான டெஃபினிஷன் என்ன, மின்புலத்துக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஓரலகு மின்னூட்டத்தினால் உணரப்படும் விசை, ஒரு புள்ளியில் ஓரலகு மின்னூட்டத்தினால் உணரப்படும் விசை, அதானது மின்புலம். ஸோ E vector = F/Q0. அப்போ மேலே நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம், விசை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த விசையை Q0ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ இந்த Q0 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, K into Q/R², R cap. Kக்கு பதில் 1/4πε0 Q/R² into R cap. இதானது மின்புலத்திற்கான சமன்பாடு. ஸோ அப்போ மின்புலம்னா என்ன, மின்புலம்னா என்ன, ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசை, ஓரலகு மின்துகளால் உணரப்படும் விசை. அடுத்தல மின்புலத்தின் சில முக்கிய பண்பு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மின்புலம் எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கும், நேர் மின்னோட்டத்தில் ஆரம்பித்து எதிர் மின்னோட்டத்தில் என்ன செய்யும், முடியும். அதே இது தனிப்பட்ட நேர் மின்னூட்டமாக இருந்தால் அது எப்படி இருக்கும், ப்ளஸ் Qன்னு ஒரு மின்னூட்டம் இருக்குது, அது பக்கத்தில் உள்ள மின்புலம் அது தூரம் கூடும்போது என்ன செய்யுது, அதோட வலிமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம Qன்னு ஒரு நேர் மின்னூட்டம் இருக்குது, அது பக்கத்தில் Pன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். Qங்கிற பாயிண்ட் அதோட ரொம்ப தள்ளி இருக்குது, ஆறுங்கிறது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அப்போ அதோட மேக்னிடியூட் மதிப்புன்னு பார்க்கும்போது Pக்கு அதிகமாக இருக்குது, ஆறுக்கு அதோட கம்மியாக இருக்குது. ஏன்னா ஆறு கொஞ்சம் இது பக்கத்தில் இருக்குது, Q அதோட தள்ளி இருக்குது. அப்போ EQ எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே மாதிரி -Qக்கும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுக்கும். ஆரோ மார்க் மட்டும் என்ன செய்யும், மாறும். அதாவது மின்புலம் நேர் மின்னூட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், அதை விட்டு ஆரோ மார்க் வந்து அதை விட்டு வெளிநோக்கி இருக்கும். எதிர் மின்னூட்டமாக இருந்தால் அதை நோக்கி என்ன செய்யும், இருக்கும். தொலைவு அதிகரிக்கும் பொழுது மின்புலத்தின் மதிப்பு என்ன செய்யும், குறையும். தூரம் கூட கூட என்ன செய்யும், மின்புலத்தோட மதிப்பு என்ன செய்யும், குறையும். ஏன், E = 1/R². அடுத்தல மூல மின்துகளின் மின்புலத்தை பாதிக்காதவாறு சோதனை மின்துகளின் மின்னோட்டத்தின் மதிப்பு மிகவும் சிறியதாக நிச்சயம் இருக்கணும். அந்த சோதனை மின்னோட்டம் Q0 எடுக்கிறனால அதோட மதிப்பு எப்படி இருக்கும், ரொம்ப குறையா நிச்சயம் இருக்கணும். அது என்ன செய்யக்கூடாது, அந்த மூல மின்துகள் சோர்ஸ் சார்ஜோட மின்னோட்டத்தை நினைச்சக்கூடாது, மின்புலத்தை பாதிக்கக்கூடாது. அடுத்தால மின்துகள்களின் தொடர் மற்றும் வரம்புகளுக்கு உட்பட்ட பரவல்களுக்கு தொகையிடல் முறையை என்ன செய்யணும், இன்டகிரேஷன் டெக்னிக் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அடுத்தால 2 வகையான மின்புலம் இருக்குது. ஒன்று வந்து என்னது, சீரான மின்புலம், இன்னொன்று என்னது, சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம்லாம் என்னென்னா, புறவெளியில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் ஒரே திசையுடன் மாறாத எண் மதிப்பும், அதோட மேக்னிடியூட் மாறக்கூடாது, நோ சேஞ்ச் இன் த மேக்னிடியூட், சேம் டைரக்ஷன், ஒரே திசை மாறாத எண் மதிப்பு இருந்தால் அது வந்து சீரான மின்புலம். அப்படி இல்லாமல் வெவ்வேறு திசைகள், திசை வெவ்வேறாக இருக்குது, அல்லது வெவ்வேறு எண் மதிப்பு அதோட மேக்னிடியூட் வெவ்வேறாக இருக்குது, அல்லது ரெண்டுமே மாறிக்கிட்டு இருந்தாலும் அது என்னது, சீரற்ற மின்புலம். புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் மின்புலம் சீரற்ற மின்புலம். புள்ளி மின்துகள் அது நேர் மின்னூட்டமாக இருக்கலாம் அல்லது எதிர் மின்னூட்டமாக இருக்கலாம். தனிப்பட்ட ஒரு ப்ளஸ் அல்லது மைனஸ் ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த மின்புலம் சீரற்ற மின்புலம் தான். அது நேர் மின்னூட்டமாக இருந்தால் வெளிநோக்கி இருக்கும், அதே இது எதிர் மின்னூட்டமாக இருந்தால் உள்நோக்கி என்ன செய்யும், இருக்கும். அது மாதிரி தொலைவு அதிகரிக்கும் போது அது எண் மதிப்பு குறையும். நம்ம அதை டயக்ராம் வரைஞ்சிருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சீரான மின்புலம், இந்த சீரான மின்புலம் இது வந்து சீரான மின்புலம். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆரோஹெட்டும் ஒரே மாதிரி, அதோட திசை ஒரே திசையில் இருக்குது, அது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அதோட அதை மதிப்புன்னு பார்த்தோம்னா அந்த வெக்டர் அதோட மதிப்பு நீளம், இந்த நீளம் அடுத்த இந்த நீளம் பார்த்தா எல்லாமே ஒன்று போல் இருக்குது. அப்போ அதான் என்னது சீரான மின்புலம். அடுத்து சீரற்ற மின்புலத்துக்கு வர்றோம். சீரற்ற மின்புலத்தில் இந்த இதில் பார்த்தோன்னா திசை ஒன்று போல் இருக்குது, ஆனால் அதோட மதிப்பு என்ன சரி, இது கூட இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இது ரொம்ப கம்மியாயிட்டு, அப்படி வெவ்வேறு இது இருந்துச்சுன்னா அது வந்து என்னது சீரற்ற மின்புலம். அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ், நேர்
மின்துகள், தனிப்பட்ட ஒரு நேர் மின்துகள். இது உருவாகக்கூடிய சீரற்ற மின்புலம். ஏன் சீரற்ற மின்புலம்? அது வந்து திசை வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது, ஒவ்வொரு திசையில் நினைச்சது இருக்குது. அதனால் அது என்ன மின்புலம்? சீரற்ற மின்புலம். சரி, அடுத்த சீரற்ற மின்புலம் இப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம். அதை இதில் பார்த்தோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் மதிப்பும் மாறுது, திசையும் மாறுது. இதுவும் சீரற்ற மின்புலம். அடுத்தது புள்ளி மின்துகளால் அமைப்பின் மின்புலம். இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்ம பார்த்து ஆட் பண்ணுறோம். இல்லை நிறைய மின்னூட்டம் இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே ஒரு மின்னூட்டம் மட்டும் பார்த்தோம், Q1 Q2 அப்படி பார்த்து. இதில் நிறைய Q1 Q2 Q3 நிறையா இருக்குது. இப்போ மொத்த மின்புலத்துக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணிடணும். E1P E2P + E3P எக்ஸெட்ரா En வரைக்கும் என்ன செய்கிறோம், ஆட் பண்ணிடுறது. ஜெனரலைஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம 3 எடுத்து படத்தை வரைஞ்சி காமிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருந்தோம், 3க்கும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய போட்டு என் மதிப்பு என்ன செய்ய வச்சு கண்டுபிடிக்கிறோம். இதில் கண்டுபிடிக்கும் போது 3 கிடைக்கும், E1P E2P E3P. அதுக்கு மொத்தம் மின்புலம் என்ன செய்யறோம், கண்டுபிடிக்கிறோம். E டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அப்போது E1க்கு என்ன வரும், E1Pக்கு 1/4 பேஸ்லாம் Q1/R1P² R1P². அடுத்தது Q2/R2P² R2P. எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், கூட்டுறோம். 1/4 பேஸ்லாம் காமனாக எடுத்துருந்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சம்மேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சம்மேஷன் I is equal to 1 to n. அப்போ QI/RIP² into RIP². அடுத்து மின்துகள் தொடர் பரவல். அப்போ தொடர் பரவல் அப்படிங்கும்போது அதில் ஒரு ஒயராக இருக்கலாம், ஒரு சார்ஜ்டு ஒயர், அதாவது மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பி, அல்லது ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பியராக கண்டக்டராக இருக்கலாம், ஒரு கடத்தியாக இருக்கலாம். அப்போ அது என்ன செய்ய முடியாது, இது மாதிரி தனிப்பட்ட மின்துகளுக்குரிய ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதில் வந்து இன்டகிரேஷன் டெக்னிக், கால்குலஸ் என்ன செய்கிறோம், அப்ளை பண்ணுறோம். சரி, அடுத்தது மின்புல கோடுகள். மின்புல கோடுகள்னால் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம மின்புலம்னு பார்த்தோம். ஆனால் மின்புலத்தை நம்ம நினச்சா கண்ணாலையும் பார்க்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்னொரு டெஸ்ட் சார்ஜ், ஒரு சோதனை மின்னூட்டம் கொண்டு அந்த இடத்துல வைக்கும் பொழுது அதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு விசை செயல்படும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறது என்னது, மின்புல கோடு. புறவெளியில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மின்புலத்தை காண்பிக்கும் வண்ணம் வரையப்படும் தொடர் கோடுகளே மின்புல கோடு. ஒரு தொடர்ச்சியாக ஒரு கோடு வரைகிறோம், அதுக்கு தான் என்ன பேர், மின்புல கோடு. அப்படி இந்த மின்புல கோடு வரையும் போது சில விதிகளை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அந்த விதிகளை மட்டும் முதல்ல பார்ப்போம். சரி, அது என்ன செய்யும், நேர்மின்துகளில் தொடங்கி எதிர்மின்துகளிலோ அல்லது முடிவிலா தொலைவிலோ முடிகிறது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போது அதோட மின்புலத்தோட திசை எங்கே இருக்குது, நேர்மின்துகளில் தொடங்கி எதிர்மின்துகளில் முடியும், அல்லது முடிவிலா தொலைவில் முடிகிறது. இந்த டயக்ராம் பாரு, ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ ப்ளஸில் ஆரம்பித்து எங்கே போகுது, மைனஸுக்கு போகுது. அப்போ நேர்மின்துகளில் தொடங்கி ஆரம் மார்க் படி பார்த்தோம்னா எதிர்மின்துகளுக்கு போகுது. ஆனால் இந்த கோடு பார்த்தோம் அப்படின்னா நேர்மின்துகளில் போய் அப்படியே முடிவிலா தொலைவுக்கு போயிடுது. எதிர்மின்துகளாக இருந்தால் அதில் வந்து முடியும், ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. அடுத்தது ஒரு புள்ளி நேர்மின்துகளுக்கு வரையப்படும் மின்புல கோடுகள் ஆரப்போக்கில் வெளிநோக்கி அமையும். இது வந்து தனிப்பட்ட ஒரு ப்ளஸ் கியூங்கிற ஒரு நேர்மின்துகள் இருக்குன்னு வச்சுக்க, அந்த மின்புல கோடு எப்படி இருக்கும், வெளிநோக்கி அமையும். ஆரப்போக்கில் ஆரம் வரைஞ்சி அது வெளிநோக்கி என்ன செய்யும், அமையும். இதே இது வந்து எதிர்மின்துகளாக இருந்தால் அந்த மின்துகளை நோக்கி என்ன செய்யும், வரும். அந்த மின்துகளை நோக்கி என்ன செய்யுது, அந்த கோடுகள் வருது. அந்த டைரக்ஷன் மட்டும் மாறும், அது வெளிநோக்கி வரும், இது உள்நோக்கி என்ன செய்யுது, அமையுது. அடுத்து மின்புல கோடு வரைஞ்சிருக்கோம். அந்த மின்புல கோடில் ஒரு இடத்துல மின்புல வெக்டாரோட திசையை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு தொடுகோடு வரையணும். இப்போ நம்ம ஏற்கனவே மின்புல கோடு இதை வரைஞ்சிருக்கோம். இப்போ அந்த Pங்கிற புள்ளியில் அந்த மின்புலத்தோட திசை தெரியணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு தொடுகோடு எப்படி வரையணும், நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த Pங்கிற இடத்துல என்ன செய்யணும், ஒரு தொடுகோடு வரைகிறோம், டேன்ஜென்ட் வரைகிறோம். அப்போ இதான் டேன்ஜென்ட். அப்போ அதானது மின்புல வெக்டாரின் திசை. அப்போது எந்த இடத்துலனாலும் சரி, அப்போ அந்த மின்புல கோட்டில் எந்த இடத்துலனாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு டேன்ஜென்ட் வரைஞ்சோம்னா அந்த டேன்ஜென்ட் தொடுகோடு தான் என்னது, மின்புல வெக்டாரின் திசை. அடுத்து எந்த ஒரு பகுதியில் மின்புலத்தின் செறிவு அதிகமாக இருக்கோ அங்கு மின்புல கோடு நெருக்கமாக இருக்கும். செறிவு குறையாக இருந்தால் எப்படி இருக்கும், மின்புல செறிவு குறைவாக உள்ளதோ அங்கு அவை இடைவெளி விட்டு காணப்படும். சரி, இப்போ நம்ம ஒரு மின்புலம், இதான் ஒரு மின்புலம் இருக்குது. ஏங்கிற ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகம் பரப்பு, அது மாதிரி பீன்னு ஒரு செவ்வகம், ரெண்டும் ஒரே பரப்பளவு உள்ளது.
அது ஏங்கிறது பக்கத்தில் இருக்குது, அந்த சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ கோடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கும்போது மின்புலம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும், மின்புல செறிவு அதிகமாக இருக்கும். எண்ணி பார்த்தாலே கோடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட இப்போ 9 கோடுகள் கிட்ட வருது. அதே இது பிங்கிற ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகம் பரப்பு, அதே பரப்பு தான், ஆனால் தள்ளி இருக்குது. அப்போ கோடுகள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்போ மின்புல செறிவு எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. அடுத்தல இரு மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதில்லை. அது ஒரு முக்கியமான ஒரு ரூல். ஏன் வெட்டி கொள்ளாது? அது சிலரும் ரீசனிங் கொஸ்டினில் கேட்கலாம். ஏன் வெட்டி கொள்ளாது அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல 2 கோடு வெட்டிக்கிட்டுனா என்ன நடக்கும்னா 2 வெக்டர் அந்த இடத்துல உருவாகும். 2 மின்புல வெக்டர்கள் நினச்சிது உருவாகுது. அப்போ அந்த பிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு மின்னூட்டத்தை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யணும்? அந்த மின்னூட்டம் வந்து எங்கே போகணும்? 2 திசையிலையும் போகணும். இங்கே நோக்கியும் போகணும், இங்கே நோக்கியும் என்ன செய்யணும்? போகணும். அப்போ ஒரே மின்னூட்டம் வந்து ஒரே நேரத்தில் 2 திசையில் என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. அப்போ அதனால என்ன செய்யாது? மின்புல கோடுகள் என்ன செய்யாது? ஒன்றை ஒன்று என்ன செய்யாது? வெட்டி கொள்வது இல்லை. அடுத்து, ஒரு நேர்மின்துகளில் வெளிநோக்கி செல்லும் மின்புல கோடுகள் எண்ணிக்கை அல்லது எதிர்மின்துகள் முடிவடையும் கோடுகள் எண்ணிக்கை வந்து அந்த மின்துகளின் மின்னூட்ட மதிப்பிற்கு எப்படி இருக்கும்? நேர்த்தகவில் நிச்சயம் இருக்கும். அந்த மின்னூட்டம் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும், குறைவாக இருந்தால் குறைவாக இருக்கும். சார் அவ்வளோதான் இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அடுத்தால ஜஸ்ட்டு நினச்சிடும் ஒரு அசைன்மெண்ட் மட்டும் கொடுத்துரும். ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி வேண்டாம். அடுத்த கிளாஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சேர்த்து பார்ப்போம். புக்ஸும் வந்துடும் அதுக்குள்ளே. இந்த வாரத்தில் நினச்சிடும் இன்றைக்கி 7 நாளைக்கு புக்கு கொடுத்துருவாங்க. அதனால் உனக்கு வந்து புக்கையும் வச்சுக்கிட்டு நினச்சி ப்ராப்ளம் செய்யும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அடுத்த கிளாஸில் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ என்ன செய்வோம்? அசைன்மெண்ட் மட்டும் நினச்சிடுறேன் கொடுத்துட்றேன். அசைன்மெண்ட்டை முடித்து நல்லா நிறைய பேர் அசைன்மெண்ட் நினச்சிங்க உடனே முடித்து அனுப்பிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. நிறைய பேர் அனுப்பிட்டீங்க. சாட்டர்டே சண்டேல ஐ ரிசீவ் ஸோ மெனி அசைன்மெண்ட்ஸ். அசைன்மெண்ட் குறிச்சிக்க ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் 2 கொஸ்டின், 3 மார்க்கில் 2 கொஸ்டின். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அசைன்மெண்ட் 3. சரி, அனுப்பும்போது கொஞ்சம் பேர் எழுதிரு. நிறைய சிலர் வந்து பேர் எழுதாமல் வச்சுருக்கேன், செக்ஷன் போடாமல் இருக்குது. கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. யார் யார் கொடுத்துருக்கீங்க கொடுக்கல அப்படின்னு பார்க்குறது. அதனால் கொஞ்சம் அசைன்மெண்ட்டை அனுப்பிவிடும்போது அசைன்மெண்ட் 3ன்னு போட்டு உன் பேர் செக்ஷன் கொஞ்சம் கரெக்டாக போட்டுரு. சரி, கொஸ்டின் எழுதிக்க. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கிவ் இட்ஸ் யூனிட்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து 3 மார்க் கொஸ்டின், 2 3 மார்க் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் எழுதினா போதும், அதில் எக்ஸ்பிளேஷன் கூட தேவையில்லை. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், எது மாதிரி எழுதணும்? த லைன்ஸ் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் த நெகட்டிவ் சார்ஜ். அந்த மாதிரி ஹெட்லைனை மட்டும் எழுதினா போதும். அடுத்து 4th கொஸ்டின், ரைட் எனி 3 ப்ராப்பர்ட்டிஸ் அபவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட சில ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து தமிழ் மீடியத்துக்கு டூ மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்புலம் வரையறு, அதன் அலகு யாது? மின்புலம் வரையறு, அதன் அலகு யாது? ரெண்டாவது கொஸ்டின், சீரான மின்புலம் மற்றும் சீரற்ற மின்புலம் வேறுபடுத்துக. அடுத்து தேர்ட் கொஸ்டின், மின்புல கோடுகள் 3 மார்க் கொஸ்டின், மின்புல கோடுகளின் பண்புகளை கூறு. ஃபோர்த் கொஸ்டின், மின்புலத்தின் எவையேனும் 3 பண்புகளை எழுதுக. Thank you. We will continue in the next class.